உருவாய் அருவாய் உளதாய் இளதாய் மறுவாய் மலராய் மணியாய் ஒளியாய் கருவாய் உயிராய் கதியாய் விதியாய் குருவாய் வருவாய் அருள்வாய் குகனே. இந்த பாடலை சஷ்டி அன்னைக்கு 6 முறை சொல்லிட்டு வாங்க. அனைவருக்கும் வணக்கம். 10/12/2025 புதன்கிழமை அன்னைக்கு கார்த்திகை மாத தேய்பிறை சஷ்டி. இன்றைய தினம் முருகப்பெருமானை நம்ம விரதம் இருந்து வழிபாடு செய்யும் பொழுது முக்கியமான காரணமான குழந்தை பேர், நல்ல வேலை வேண்டும், குடும்ப ஒற்றுமைக்காக, இதுபோல் முக்கியமான கோரிக்கைகளை நம்ம முருகப்பெருமான்கிட்ட வைத்து அன்றைய தினம் அவருக்கு விரதம் இருந்து மனம் உருகி நம்ம வழிபாடு செய்யும் பொழுது முருகப்பெருமான் நம்முடைய கோரிக்கைகளை நிறைவேற்றி வைப்பார் அப்படிங்கிறது ஐதீகம். பா முருகா அப்படின்னு சொல்லி அழைக்கிறவங்கள முருகப்பெருமான் ஒருபோதும் கைவிட்டதில்லைங்க. எனக்கு என்றைக்கு நல்ல வழி கிடைக்கும், எனக்கு மட்டும் ஏன் நல்லதே நடக்க மாட்டேங்குது, நான் எப்பொழுது வாழ்க்கையில் முன்னேற போகிறேன் அப்படின்னு ரொம்ப பேர் மன கஷ்டத்தோடு இருப்பாங்க. ரொம்ப கடன் சுமையில் அவங்களுக்கு ரொம்ப கழுத்தை நெரிக்கிற அளவுக்கு கடன் சுமை இருக்கும். அதுக்கெல்லாம் இந்த சஷ்டி வழிபாடு உங்களுக்கு ரொம்ப மிகச்சிறந்த ஒரு பலனை கொடுக்குங்க. முருகப்பெருமான் ரொம்ப சோதிப்பார், ஆனால் யாரையும் கைவிட மாட்டாருங்க. நிறைய சோதனைகளை நமக்கு கொடுத்து அதற்கு பிறகு கண்டிப்பாக ஒரு நல்லது நமக்கு செய்வார். இந்த சஷ்டி எப்போ வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா, செவ்வாய்க்கிழமை இரவு 8:42 வந்துருதுங்க. புதன்கிழமை இரவு 7:58 வரைக்கும் இந்த சஷ்டி திதி இருக்குது. இந்த சஷ்டி அன்னைக்கு உபவாசம் இருப்பது ஒரு மிகச்சிறந்த நல்ல ஒரு பலனை தரும். முடிந்தவர்கள் மட்டும் இருக்கலாம், முடியாதவங்க அப்படி இருக்கணும்னு ஒன்றும் அவசியம் இல்லை. கஷ்டப்பட்டுட்டு இருக்கக்கூடாதுங்க. உங்களால் என்ன விரதம் முடியுமோ அதை மட்டும் நீங்கள் கடைப்பிடிச்சா போதும். மனசளவில் பெருமானை நீங்கள் வேண்டிக்கிட்டு உங்களால் என்ன விரதம் கடைப்பிடிக்க முடியுமோ அதை நீங்கள் கடைப்பிடிச்சா போதும். 2 வேளை சாப்பிட்டுட்டு 1 வேளை விரதம் இருக்கலாம். இல்லை 1 வேளை மட்டும் சாப்பிட்டுட்டு 2 வேளை நீங்கள் பால் பழம் கூட எடுத்துக்கிட்டு நீங்கள் விரதமாக இருக்கலாம். உங்களால் என்ன முடியுமோ அந்த விரதத்தை மட்டும் நீங்கள் கடைப்பிடிங்க. முருகப்பெருமானுக்கு மிக உகந்த நாளான இந்த சஷ்டி அன்னைக்கு கந்த சஷ்டி கவசம், கந்த புராணம், அப்புறம் கந்தர் அனுபூதி, கந்தர் அலங்காரம், இது மாதிரி நிறைய அவரோட பதிகங்களை நிறைய படிங்க. எவ்வளவு முடியுமோ அவ்வளோ படிங்க. அதே மாதிரி நீங்கள் பூஜை அறையிலையாக இருக்கட்டும், கோயில்களுக்கு போனாலும் சரி, நீங்கள் 6 வெற்றிலை தீபம் ஏற்றி வழிபாடு செய்வது உங்களுக்கு ஒரு நல்ல பலனை தரும். 6 வெற்றிலை இல்லைனாலும் 1 வெற்றிலை 1 விளக்கு ஏற்றினாலும் நீங்கள் அந்த பலனை அடையலாம். தீராத கடன் இருக்குது, அதிகமான கடன் இருக்குது, எவ்வளவு வந்தாலும் நான் கடனை அடைக்க முடியலை அப்படின்னு நினைக்கிறவங்க முக்கியமாக இந்த சஷ்டி நாளில் நீங்கள் ஆலயத்திற்கு சென்று முருகப்பெருமானுக்கு 6 வெற்றிலையில் 6 நெய் தீபம் ஏற்றிட்டு வாங்க. முருகப்பெருமான்கிட்ட உங்களுடைய கடன்லாம் சீக்கிரம் அடையணும், ஏதாவது ரூபத்தில் சீக்கிரமாக என்னோடய கடன் அடைஞ்சு நான் அதுலேருந்து விடுதலை பெறணும் அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் வேண்டுதலை வச்சுட்டு வாங்க. கோயிலுக்கு போக முடியாதவங்க நீங்கள் வீட்டிலையே ஒரு பித்தளை தாம்பாளத்தில் 6 வெத்தலையை வச்சு நீங்கள் அதில் 6 நெய் தீபத்தை ஏற்றிக்கோங்க. முருகப்பெருமானுக்கு நெய்வேத்தியமாக 1 டம்ளர் பால் இருந்தால் வச்சுட்டு முருகப்பெருமான்கிட்ட என்னோட கடன்லாம் சீக்கிரம் தீரணும், நான் அதிலேருந்து விடுதலை பெறணும் அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் வேண்டுதலை அவர்கிட்ட சொல்லுங்கள். நிறைய அவருக்கு சாம்பிராணி புகை போட்டு தீப ஆராதனையெல்லாம் காமிச்சு இன்னொரு முக்கியமான விஷயத்த நீங்கள் செய்யணுங்க. அந்த நேரத்தில் இந்த பரிகாரம் நம்ம கடன் சுமை குறையணுங்கிறதுக்காக தான். நீங்கள் எதிலாவது ஒன்றில் கடன் வாங்கியிருப்பீங்க, ஒன்று லோன் எடுத்திருப்பீங்க, இல்லை நகை அடமானம் வச்சுருப்பீங்க, இல்லை யார்கிட்டாவது கடன் வாங்கியிருப்பீங்க. இது மாதிரி ஏதாவது ஒரு கடன் இருக்கும் இல்லையா உங்களுக்கு, அந்த கடனை நீங்கள் கட்ட வேண்டிய தொகையில் ஒரு பார்ட் அமௌண்ட்டை இப்போ இந்த மாதம் கட்டணுன்னா அந்த பார்ட் அமௌண்ட் எவ்வளோதோ அதை உங்களால் எவ்வளவு முடியுதோ அந்த அமௌண்ட்டை அந்த நேரத்தில் நீங்கள் ஒரு பர்ஸ் எடுத்து, ஒரு பர்ஸோ இல்லை பாக்ஸோ ஏதோ ஒன்று எடுத்து அதில் போட்டு நீங்கள் அதை என்ன பண்ணணுதுன்னா, நீங்கள் முருகரோட பாதத்தில் அன்றைய தினம் வச்சுருங்க. அந்த சஷ்டி அன்னைக்கு நீங்கள் அதை வச்சுடுங்க. வச்சுட்டு அந்த கடன் தொகை நீங்கள் கட்டுறீங்க இல்லையா, அன்னைக்கு இதை எடுத்துகிட்டு போய் முதல்ல இப்போ நீங்கள் போட்டு வச்சுருக்கதை போய் கட்டிடுங்க. நீங்கள் மாதம் முதல்ல கட்டணுன்னாலும் சரி, நீங்கள் அன்னைக்கு வைக்கிற அன்னைக்காக இருந்தாலும் சரி, எப்போ கட்டணுமோ அப்போ போய் இந்த பணத்தை எடுத்துகிட்டு போய் முதல்ல கட்டிடுங்க. இந்த தேய்பிறை அஷ்டமியில் நீங்கள் இது மாதிரி முருகப்பெருமானை வழிபட்டுட்டு இந்த மாதிரி நீங்கள் கொண்டு போய் கடனை கட்டும் பொழுது உங்களோட கடன் சுமை விரைவிலேயே கொஞ்சம் கொஞ்சமாக குறைய ஆரம்பிச்சிடும். உங்களுக்கு பண வரவும் அதிகரிக்கும். இந்த சஷ்டி நேரத்தில் நம்ம இந்த வழிபாடை செய்கிறதுனால கடன் சுமை குறைஞ்சி வீட்டில் பண வரவு அதிகரித்து நீங்கள் ஒரு நல்ல நிலைமைக்கு வருவீங்க. உங்களுக்கு கடன் அப்படிங்கிற ஒரு சுமையே இருக்காது.
பணவரவு உங்களுக்கு அதிகரிச்சுக்கிட்டே இருக்கும். இந்த தேய்பிறை சஷ்டியில் முருகப்பெருமானுக்கு இந்த வழிபாட்டை நீங்கள் செஞ்சு பாருங்க. உங்களோட கடன் பிரச்சனை எல்லாம் தீர்ந்து வாழ்க்கையில் நல்ல ஒரு முன்னேற்றம் இருக்கும். உங்கள் கடனும் தூசு போல் காணாமல் போகும். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுனாக்கா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ பார்த்த அனைத்து நல்லுள்ளங்களுக்கும் நன்றி. நான் இன்னொரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன்.